குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் மாயா. மேகங்கள் எப்படி உருவாகின்றன என்று உனக்குத் தெரியுமா? தெரியும் டீச்சர். பூமியிலிருந்து ஆவியாகும் தண்ணீர் மேலே சென்று குளிர்ச்சியாகி மேகங்களாக மாறுகிறது. அப்படித்தானே டீச்சர்? சரியான பதில் மாயா. இந்த மேகங்களில் இருந்துதான் மழை பெய்கிறது. ஆனால் சில சமயங்களில் மேகங்கள் இருந்தும் மழை பெய்யாமல் இருக்கும் இல்லையா? ஆமாம் டீச்சர். அப்போது என்ன செய்வது? அப்படிப்பட்ட சமயங்களில் மழை பெய்ய வைக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த ஒரு யுக்தி இருக்கு. அதைத்தான் மேக விதைப்பு என்கிறோம். மேக விதைப்புவா? விதைகளை மேகங்கள்ல விதைக்க முடியுமா டீச்சர்? இல்லை மாயா, அப்படி இல்லை. மேக விதைப்பு என்பது மேகங்களில் சிறிய துகள்களை செலுத்துவது. இந்த துகள்கள் வெள்ளி அயோடைடு அல்லது வறண்ட பனிக்கட்டி போன்றவை. அப்போ இந்த துகள்கள் எப்படி மழை பெய்ய வைக்கின்றன டீச்சர்? நல்ல கேள்வி மாயா. பெரும்பாலான மேகங்களில் தண்ணீர் துளிகள் ஏராளமாக இருக்கும். ஆனால் அவை மழையாக பெய்யும் அளவுக்கு பெரியவை அல்ல. இந்த சிறிய துகள்கள் தண்ணீர் துளிகளை ஈர்த்து ஒன்றாக குவியச் செய்து பெரிய துளிகளை உருவாக்குகின்றன. இந்த பெரிய துளிகள் போதுமான கனம் கொண்டதாக இருந்தால் மழையாக தரையில் விழும். இது சுவாரஸ்யமாக இருக்கிறது டீச்சர். எல்லா சமயங்களிலும் இது வேலை செய்யுமா? இல்லை மாயா, எப்போதும் இல்லை. மேகங்கள் சரியான வகையாக இருக்க வேண்டும், சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்க வேண்டும். மேலும் இயற்கையின் சமநிலையை பாதிக்காமல் கவனமாக செய்ய வேண்டிய ஒரு செயல்முறை இது. மேலும் மேக விதைப்பின் எதிர்பாராத விளைவுகள் இயற்கையான காலநிலை மாதிரிகளை சீர்குலைப்பது போன்ற சில கவலைகளும் உள்ளன. எதிர்காலத்தில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் மேம்பட்டு வறட்சி பிரச்சனையை தீர்க்க உதவும் இல்லையா டீச்சர்? நிச்சயமாக மாயா. விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து வருவதால் எதிர்காலத்தில் மேக விதைப்பு மேலும் திறம்பட செயல்பட்டு மழைப்பொழிவை அதிகரிக்க உதவும்.